தென்னூர் என்ற கிராமத்தில பசுமையான புற்களும் ஓடும் நதிகளும் பார்க்கவே அழகான ஊர். முத்து அவரது மனைவி மீனா, அப்புறம் அவங்களோட பசங்க மகனும் மகளும் நல்ல சந்தோஷமாகவும் நேர்மையான வாழ்க்கையும் வாழ்ந்தாங்க. முத்து காலையில எழுந்ததும் வயலுக்கு போயிடுவாரு. அவரது மனைவி மீனா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு தையல் வேலை பாப்பாங்க. அவளோட மகள் பேரு காவியா. அவளுக்கு அம்மாவுக்கு உதவணும்னா ரொம்ப இஷ்டம். அவங்களோட மூத்த மகன் பேரு அர்ஜுன். அவனுக்கு படிக்கிறதுல ரொம்ப பிடிக்கும். அவங்க எல்லோரும் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் இரவு கருமேகங்களும் மோசமான புயல் காற்றும் அதிக மாலையும் வீசியது. காலையில் பார்க்கும்போது பயிர்களும் வீடுகளும் அழிஞ்சு போச்சு. ஊர் மக்கள் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. முத்து தன்னோட வயல பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டார். கடன் வாங்கி விதைத்த பயிர்களை பார்த்து கண்ணீர் விட்டார். அவரது மனைவி மீனா ஆறுதல் சொல்லி வருத்தப்பட்டாங்க. அவர்களின் இரு குழந்தைகளும் அதை கேட்டுக் கொண்டிருந்தனர். நாமும் அப்பாவிற்கு உதவ வேண்டும் என்று யோசித்தனர். காவியாவிற்கு தையல் தெரியும். அதனால் ஊர் மக்களின் ஆடைகளை தைத்துக் கொடுத்து பணம் சம்பாதிக்கத் தொடங்கினாள். அர்ஜுன் நூலகத்தில் வேலைக்கு சேர்ந்தான். புத்தகங்களை அடுக்கி வைக்க, சுத்தம் செய்ய போன்ற வேலையை செய்தான். ஆனால் அவர்கள் இருவரும் வீட்டுக்குத் தெரியாமல் வேலை செய்து கொண்டிருந்தனர். கடன்காரன் வீட்டுக்கு வந்து சத்தம் விட்டு பணம் கேட்டான். முத்து சிறிது அவகாசம் கேட்டார். சிறிது நாள் கடந்தது. தீபாவளி பண்டிகையும் வந்தது. அர்ஜுன் வீடுகளை சுத்தம் செய்து கொண்டிருந்தான். காவியா வீட்டினை அலங்கரித்துக் கொண்டிருந்தாள். பின் இருவரும் தனது அப்பாவை அழைத்து பணத்தை கையில் கொடுத்தானர். அப்பா ஆச்சரியத்துடன், "இவ்வளவு பணம் எப்படி?" என்று கேட்டார். "நாங்க குழந்தைகள்தான், ஆனால் இந்த குடும்பத்தின் ஒரு பகுதியும் கூட." முத்துவின் கண்களில் கண்ணீர் தோன்றியது. அவர் தனது குழந்தைகளை அணைத்து அவர் உணர்ந்தார். குடும்பம் ஒன்று சேர்ந்தால் எந்தவிதமான சிக்கலையும் கடக்கலாம் என்று. அர்ஜுனும் காவியாவும் கொடுத்த பணத்தால் மீண்டும் அவர் பயிரிட உதவியது. அவர் கடன்களையும் அடைக்கத் தொடங்கினார். மீண்டும் அவரது வாழ்க்கை சீரானது. உண்மையான செல்வம் பணத்தில் இல்லை, அது குடும்பத்தின் ஒற்றுமையிலும் அன்பிலும் உள்ளது.